திருப்பூரில் தமிழக தொழிலாளர் ஒருவரை வடமாநிலத்தவர்கள் விரட்டி தாக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. திருப்பூர் மாநகரத்திற்குட்பட்ட அனுப்பர்பாளையம், ஆத்துப்பாளையம், திருமுருகன்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளன. இந்நிறுவனங்களில் ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அனுப்பர்பாளையத்திலிருந்து வேலம்பாளையம் செல்லும் சாலையில் செயல்படும் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் வடமாநில தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தமிழக தொழிலாளர் ஒருவரை விரட்டி பெல்ட் கட்டைகளை கொண்டு தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தமிழக தொழிலாளி ஒருவரை வடமாநிலத்தவர்கள் இணைந்து தாக்கியது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குடியரசு தின விழா முடிந்த பின் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மோதிக்கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள நெடுமானூர் கிராமத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியை மாணவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது இருக்கையில் அமர்வது தொடர்பாக 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கலை நிகழ்ச்சி முடிந்து பள்ளியை விட்டு வெளியே வந்த 2 தரப்பு மாணவர்களில் 20க்கும் மேற்பட்டோர் ஒருவரை கொடூரமாக தாக்கிக் கொண்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. மதுரையில் குபாரி நீரில் குளிக்கச் சென்று தவறி விழுந்த சிறுமியும் காப்பாற்றச் சென்ற பெண்ணும் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரை தாசில்தார் நகரை சேர்ந்த மாரிசாமி, பவானி சித்ரா தம்பதியர் தங்களது உறவினர் மகளான தனுஷிகா என்ற 11 வயது சிறுமியுடன் வரிச்சியூரில் உள்ள கருப்பசாமி கோயிலுக்கு சென்றனர். இந்நிலையில் சிறுமி தனுஷிகா அங்குள்ள குவாரியில் குளிப்பதற்காக சென்று தண்ணீருக்குள் தவறி விழுந்துள்ளார். இதனை அறிந்த பவானி சித்ரா சிறுமியை காப்பாற்ற முயற்சி செய்தபோது இருவரும் நீரில் மூழ்கி பலியாகினர். தென்காசியில் காதல் திருமணம் செய்த கணவனை தாக்கிவிட்டு மனைவியை அவரது குடும்பத்தினர் தூக்கிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் இளஞ்சி அருகே உள்ள கொட்டாக்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி மாரியப்பனின் மகன் வினித் சென்னையில் மென்பொருள் பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். அவரது வீட்டுக்கு அருகே குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த நவீன் பட்டேல் என்பவர் 20 ஆண்டுகளாக மரக்கடை நடத்தி வருகிறார். இவரது மகள் கிருத்திகாவும் வினித்தும் சிறுவயது முதல் ஒன்றாக படித்த நிலையில் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். கிருத்திகாவின் குடும்பத்தினர் அச்சுறுத்தியதால் பாதுகாப்பு கோரி காவல் நிலையத்திலும் மனு அளித்திருந்தனர். இதற்கிடையே தென்காசி குத்துக்கல் வலசை பகுதியில் உறவினர் வீட்டில் குடும்பத்தினருடன் வினித் இருந்தபோது கிருத்திகாவின் குடும்பத்தினர் அடியாட்களுடன் வந்து அவர்களை தாக்கிவிட்டு கிருத்திகாவை தூக்கிச் சென்றனர். நாட்டின் 74வது குடியரசு தின விழாவை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே இந்தியாவில் அனைத்து மதத்தினரும் சகோதர சகோதரிகளே என சித்தரித்து காட்டிய சிறுவர்களின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. வாலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கொடைக்கானலில் குடியரசு தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திருவள்ளுவர் நகர், சின்னப்பள்ளம், பெரும்பள்ளம், குருசடி மெத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குப்பை தொட்டிகள் முறையாக இல்லை எனவும் பட்டா உள்ளிட்டவற்றுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை என்றும் சாலை வசதி அமைத்தால் முறையாக அமைக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் தெரிவித்தனர். இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை உடனடியாக சரி செய்ய கோரி மனுவையும் அளித்தனர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதில்லை என்று கூறி கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தீர்த்தம் தெளிப்பதற்காக ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டுள்ளது. விமானம் மற்றும் ராஜகோபுரத்திற்கு மலர் தூவ முடிவு செய்யப்பட்டு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் வரவழைக்கப்பட்ட ஹெலிகாப்டர் பழனி திருக்கோவிலுக்கு சொந்தமான அருள் பழனி ஆண்டவர் ஆண்கள் கலைக்கல்லூரி மைதானத்தில் தரையிறக்கப்பட்டது. ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டது தெரிந்து உள்ளூர் பொதுமக்கள் ஏராளமானோர் ஹெலிகாப்டரை காண குவிந்தனர். இதனையடுத்து ஹெலிகாப்டரை பொதுமக்கள் நெருங்காத வகையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேநீர் கடையில் இறந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தனியாருக்கு சொந்தமான தேநீர் கடையில் தேசிய சின்னம் பொருத்திய பேட்ஜ் அணிந்து வருபவர்களுக்கு வழக்கம் போல் 10 ரூபாய்க்கு வழங்கிக் கொண்டிருந்த தேநீர் 2 ரூபாய்க்கு வழங்கியும் அதேபோல் 10 ரூபாய் நாணயம் புழக்கத்தில் இல்லாததால் அதனை புழக்கத்திற்கு கொண்டுவரும் வகையில் 10 ரூபாய் நாணயம் கொண்டுவரும் நபர்களுக்கு 4 சமோசாவும் வழங்கி வந்ததால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கடைமுன் குவிந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தாய் கண் முன்னே மகன் தந்தையை ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் சக்தி நகரை சேர்ந்த கிருஷ்ணராஜ் மற்றும் அவரது 2வது மனைவி மீனாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்களது மகன் விக்னேஷ் திருமணமாகி தனியாக வசித்து வந்த நிலையில் கிருஷ்ணராஜுக்கும் மீனாவுக்கும் மீண்டும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட மகன் விக்னேஷ் ஆத்திரமடைந்து தந்தை கிருஷ்ணராஜை தாய் கண்முன்னே ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்தார். தருமபுரி மாவட்டம் பழைய இண்டூர் பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி ஆதி திராவிடர் இன மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நல்லம்பள்ளி பழைய இண்டூர் பகுதியில் ஆதி திராவிடர் இன மக்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி கடந்த 25 வருடங்களாக மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்து போராடி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளை அலட்சியம் செய்யும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து 250க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட இன மக்கள் குடும்பத்துடன் போராட்டம் நடத்தினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். கும்டாபுரம் கிராமத்தை சேர்ந்த மாதேவம்மா என்ற 60 வயது பெண் தனது கண் சிகிச்சைக்காக கடந்த சில நாட்களாக வெளியூரில் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் இவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடிச் சென்றனர். சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய மாதேவம்மா வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து போலீசிடம் புகார் அளித்தார். மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு, மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு, காக்காச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் அருவியில் நீராட வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். இருப்பினும் குறைந்த அளவிலேயே சுற்றுலா பயணிகள் நீராடினர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தனக்கு முறையாக இருக்கை ஒதுக்கப்படவில்லை என்று கூறி திமுக எம்பி அப்துல்லா விழாவை புறக்கணித்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் ஆட்சியர் கவிதா ராமு தேசிய கொடியை ஏற்றுவார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விழாவில் கலந்து கொள்ள திமுக எம்பி எம் அப்துல்லா அங்கு வந்தார். அவர் பார்வையாளர் பகுதியில் அமர்வதற்காக வந்தபோது எம்எல்ஏ, எம்பி ஆகியோருக்கு முறையான இருக்கை ஒதுக்கீடு குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்படாமல் இருப்பது தெரியவந்தது. இதனால் அதிருப்தியடைந்த அப்துல்லா விழாவை புறக்கணித்து தனது காரில் ஏறிச் சென்றார். அணிகளை பார்வையிட்டு இப்போது அணிகளின் அணிவகுப்பினை ஏற்க இருக்கின்ற மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அடுத்தடுத்து தேசிய கொடி அவிழ்ந்து கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கிளை சிறைச்சாலையில் கோட்டாட்சியர் தேசிய கொடி ஏற்றிய போது கொடி அவிழ்ந்து அவர் மீது விழுந்தது. சுதாரித்துக் கொண்ட அவர் கொடியை கம்பத்தில் சரியாக கட்டுமாறு அதிகாரிகளிடம் கூறிவிட்டு அங்குள்ள மற்றொரு கொடியை ஏற்ற வந்தார். அப்போது கம்பத்தின் உச்சிக்கு சென்ற கொடி விரிவடையாமல் கயிற்றிலேயே மாட்டிக்கொண்டது. இதையடுத்து கொடியை ஒரு வழியாக போராடி கீழே இறக்கி மீண்டும் கொடியேற்றப்பட்டது.
திருநெல்வேலி மாவட்டம் பணகுடி ராமலிங்க சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பணகுடி ராமலிங்க சுவாமி உடனுரை சிவகாமி அம்பாள் மற்றும் நம்பி சிங்கப்பெருமாள் கோயிலில் இன்று காலை சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் பூஜை செய்யப்பட்டு திருக்கொடிமரம் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு தீபாராதனை செலுத்தி கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 10 நாட்கள் கொண்டாடப்படும் இவ்விழாவில் தினமும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் இரவு சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெறும். வருகிற 3ஆம் தேதி தேரோட்டமும் 4ஆம் தேதி 10ஆம் திருவிழா அன்று தெப்பத் திருவிழாவும் நடைபெறும். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் தொண்டி பகுதிகளில் உள்ள அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் 74வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சார்நிலை கருவூலம், தொண்டி அஞ்சல் அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலகம், வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் ஆகிய இடங்களில் அதிகாரிகள் தேசிய கொடியை ஏற்றவில்லை. அதிகாரிகளின் இச்செயல் தேசிய கொடியை அவமதிக்கும் வகையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுபோன்ற அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் முதன்முறையாக நாகை மாவட்டத்தில் 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்ட 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் ராட்சத இயந்திரம் மூலம் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. பட்டொளி வீசி பறக்கும் தேசிய கொடியின் பிரம்மாண்ட காட்சியை பொதுமக்கள் கண்டு வியப்படைந்தனர். தாயகம்